Hi, hello, வணக்கம் and welcome back to Tamil Beauty Talk. Friends, இன்னைக்கான வீடியோல நம்மளோட ஸ்கின் பார்க்கிறதுக்கு அப்படி பளபளன்னு பாலிஷா இருக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னது? நம்மளோட ஸ்கின்னை க்ளோ ஆக்கணும். அந்த க்ளோவை அப்படியே தக்க வச்சுக்கணும். அது மட்டும் போதுமா? நம்மளோட ஸ்கின் டோன் வந்து லைட்டன் ஆகணும். அப்பதான் இன்னுமே நல்ல பிரைட்டா சூப்பரா தெரியும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? செலிபிரிட்டிஸ்லாம் அப்படி 10,000 15,000க்கு செலவு பண்ணி ஃபேஸ் பேக் போட்டு அவங்களோட ஸ்கின்னை வந்து க்ளோவாகவே வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. மேக்ஸிமம் ஸ்கின் வந்து பார்க்க நல்ல க்ளோவாக தேஜஸாக இருக்க செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஹோம் ரெமெடி, அதுவும் இந்த மாதிரி பாதாம், சாஃப்ரான் இந்த மாதிரியான ஹோம்மேட் ஃபேஸ் பேக்லாம் போட்டு தான் அவங்களோட ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து செலிபிரிட்டிஸ் க்ளோ சீக்ரெட். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் செலிப்ரிட்டிஸ் க்ளோ. ஸோ பாதாமும் சாஃப்ரானும் இருக்க போதுன்னு சூடான பாலில் வந்து சும்மா ஒரு 10 ஸ்டான்ஸாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சாஃப்ரான் போட்டால் போதும். நான் போகிற அளவுக்கு இருக்கணும்னு தேவையில்லை. இதை வந்து அப்படியே ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. ஒரு பவுலில் ஒரு 4-5 பாதாம், நாள் நைட்டே ஊற வச்சு தோலை உரித்த பாதாம் வந்து நான் எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் ஓட்ஸு. ஓட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக க்ளோ பண்ணுறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணுங்க. ஓட்ஸ் வந்து நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் எப்போதுமே பாலிஷாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நான் எப்போதும் சொல்கிறதா அரிசி மாவு ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அரிசி மாவு, இந்த மாதிரி வடித்த கஞ்சி இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இது கூட நான் ஆட் பண்ண போகிறது ரோஸ் பெட்டல் பவுடர். அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது எப்போதும் போல் நேச்சர்ஸ் தத்துவா பிராண்ட்லேருந்து ரோஸ் பெட்டல் பவுடர். இந்த பிராண்ட் வந்து நான் எப்போவுமே உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருப்பேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட நான் ஆட் பண்ணுறது 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி. சுத்தமான ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி. அதுதான் நம்மளுக்கு உண்மையாகவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கோம். இதை நீங்கள் 1 ஹவரோ 2 ஹவரோ எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம். இது நல்லா ஆடைனா சூடான பாலில் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா வந்து ஆடையோட நல்லா சூப்பராக அந்த கலரே மாறி இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் எல்லாத்தையுமே போட்டுருங்க. இது கூட நம்ம 1 ஹவர் ஊற வச்சுருக்க அந்த சாஃப்ரான் மில்க்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் க்ளோ. அப்படியே அந்த க்ளோவை தக்க வைக்கிற ஒரு சூப்பரான மாஸ்க்குங்க. ஒரு கோல்டன் மாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போதுமே இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் வந்து தகன்னு மின்னும். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் வச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பிங்கும் இதிலே நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம், அது மாதிரி ஓட்ஸ் இது எல்லாமே சேர்த்துருக்கனால, பாதாம் எல்லாமே சேர்த்துருக்கனால ஸ்க்ரப்பிங்கும் ஆகும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் ஸ்டெப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அப்படியே கோல்டன் மாஸ்க் மாதிரி செம்ம ஷைனிங்காக இருக்கும். நம்மளோட பேக்கே ஷைனிங்காக இருக்கும்போது நம்மளோட ஃபேஸ் எந்தளவுக்கு ஒரு ஷைன் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நம்மளோட ஸ்கின்னில் இருந்து செட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து டைம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்கின் வந்து எவ்வளோ தேஜஸாக செம்ம ஷைனிங்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங்காக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டவுட் வரும், ஏன்னா இதில் பாலாடை ஓட்ஸ் இதெல்லாம் இருக்கனால ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக ஆயில் ஸ்கின் வந்து 3 days ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 1 மினிட்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபேஸில் வந்து வச்சுருந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சேம் ரிசல்ட் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட ஸ்கின்னுக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்ததோட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.